பெரும்பாலான கட்சிகள் சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசுவதால் தான் கூட்டணி அமைவதில் காலதாமதம் ஏற்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் காணலாம். வாய்ப்பு கேட்டிருக்கிறோம். முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் என்னை அழைத்து என்ன சொல்ல போகிறார் என்று நான் அவளோடு காத்திருக்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், மூத்த பத்திரிகை நண்பர் நீங்கள், நான் ஓட்டுக்கோ அல்லது வேறு விதமான ஆசாபாசத்திற்கோ அடிமையாகின்றவன் அல்ல. நான் ஒரு போர்க்குணம் கொண்ட போராளி இயக்கத்திலிருந்து நான் மிகச்சிறிய வயதில் அரசியலுக்கு வந்தவன். என்னுடைய அரசியல் அனுபவம் 43 ஆண்டு காலம். 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறவன். மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞரோடு, ஜெயலலிதாவோடு, ஓபிஎஸ் இபிஎஸோடு, முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினோடு அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக முக்கியத்துவம் தருவேன், சமூக நீதி கோட்பாட்டுக்காக முக்கியத்துவம் தருவேன். அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் எனக்கு ஒரு இடம் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு பீகாரை போல், கர்நாடகத்தை போல், ஆந்திராவை போல், பிரிதொரு இந்திய மாநிலங்கள் போல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அந்த உரிமையை வழங்குங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். ஆதலால் நான் இந்த தேர்தலில் சீட்டுக்காக எந்த பேரமும் பேசப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் தேர்தலில் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் பேரம் பேசி இருக்கின்ற இந்த சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நாட்டின் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, போராடுகிற மக்களுக்காக நான் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய இயல்பு. அதனால் என்னை சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ எவரும் விலை பேசி வாங்க முடியாது. இந்த தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு இந்த கூட்டணி, திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த கூட்டணியை இந்த தேர்தலில் கடந்த 3 தேர்தலில் ஆதரித்தது போல் நான் ஆதரிக்கிறேன். தேர்தலில் சீட்டுக்கான உடன்படிக்கைனா கூட பேசி சீக்கிரம் முடிக்கலாம். ஆனால் இங்கே பெரும்பான்மை கட்சிகள் நோட்டுக்கு இல்லை பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசினா காலதாமதம் தான் ஆகும்.